ஃபன்ஃபுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் எல்லாருக்குமே சந்தோஷமான நாளா தான் கண்டிப்பா இருக்கும். வேர்ல்டு கப் வின் பண்ணியாச்சு. இப்ப சிம்பாவே வந்து பழி தீர்த்தாச்சுன்னு தான் கண்டிப்பா சொல்லணும். அதுலயும் சும்மா வந்து சம்பவம் செய்யலங்க. வேற லெவல்ல சம்பவம் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லியே ஆகணும். அதுலயும் ஜிம்பாப்வே கேப்டன் வந்து மேட்ச் முடிஞ்ச பிறகு என்ன சொல்லியிருக்காருன்னா, உண்மையிலே அவங்க சாம்பியன்ஸ்ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நார்மலா வந்து 200 வரைக்கும் அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனா எக்ஸ்ட்ரா 30 ரன் அடிச்சு 234 ரன் அடிச்சுட்டாங்க. ஸோ அபிஷேக் சர்மா எங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ அவர் குடுத்த ஒரு கேட்ச நாங்க பிடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் சொல்லணும்னா ரிங்கு சிங் ஃபர்ஸ்ட் மேட்ச் அவுட் ஆன உடனே நாங்க சிவம் துபே இனிமே திட்ட மாட்டோம். ஸோ ரிங்கு சிங்க்கு ஆதரவா தான் சிவம் துபே திட்டிட்டு இருந்தோம். இனிமே சிவம் துபே திட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா சிவம் துபேவும் சரி, ரிங்கு சிங்கும் சரி 2 பேருமே இந்தியாக்காக தான் விளையாடுறாங்க. அத வந்து இங்க யாருமே புரிஞ்சுக்கலன்னு தான் உண்மை. ஆனா இந்த மேட்ச்ல ரிங்கு சிங் வந்து ஜிம்பாப்வே பவுலர்ஸ வேற லெவல்ல வந்து பதம் பார்த்துருக்காருன்னு கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா அபிஷேக் சர்மா வந்து 212 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடியிருந்தாரு. ஆனா ரிங்கு சிங் 218 அவரோட அதிகமாவே ஆடியிருக்காருன்னு தான் கண்டிப்பா சொல்லணும். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்து சிம்பாவே கண்டிப்பா மிரண்டு போயிருக்காங்க தான் உண்மை. நான் ஃபர்ஸ்ட் வீடியோல அதான் சொல்லியிருந்தேன். நம்ம டீம பார்த்து மிரண்டு போயிருக்காங்கன்னு. இப்போ அவரே சொல்லிட்டாரு. நாங்க மிரண்டது உண்மை அப்படின்ட்டு. எப்பவுமே ஒரு நல்ல விஷயம் வந்து ரீச் ஆகும். ஆனா இன்னும் கொஞ்சம் லேட்டா பண்ற மாரி தான். இப்ப நான் சொன்னது இன்னும் ஒரு மேட்ச்க்கு அடுத்து நடந்திருக்கு. ஆனா இனிமேட்டு நடக்க போற சுவாரஸ்யமான விஷயங்கள் நெறைய இருக்குன்னு தான் கண்டிப்பா சொல்லணும். இப்ப இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும் சிக்கந்தர் ராசா வந்து இன்னொரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்காரு. இனி வரக்கூடிய மேட்ச்ல கண்டிப்பா வந்து எங்களோட முழு பலத்தையும் காட்டுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இந்தியன் டீம்ல இன்னும் நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் வர இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. இதுவரைக்கும் விவிஎஸ் லட்சுமணன் நெறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. என்ன டீம கொண்டு போயிருக்கீங்க? நீங்க பாட்டுக்கு கூட்டு போயிட்டீங்க. இதுக்கு நீங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படி இப்படின்னு எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாருக்குமே வந்து தரமான பதிலடி குடுத்துட்டாங்க. அதிலும் குறிப்பா அபிஷேக் சர்மா அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட். இவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே அவங்க கேம் வந்து மத்த பிளேயர்ஸ்க்கு வந்து எடுத்துக்காட்டா இருக்கும். ஸோ சுப்மன் கில்னே அத சொல்லியிருந்தாரு. ஸோ அவர் மட்டும் தான் இந்த மேட்ச்ல அடிக்கலன்னு நெனைக்கிறேன். மத்தபடி எல்லாமே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. பவுலிங்ல ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆவேஷ் கானா இருக்கட்டும், முகேஷ் குமாரா இருக்கட்டும் 3 விக்கெட் எடுத்திருந்தாங்க. உண்மையிலே அவங்களோட பங்களிப்பு அதிகமா இருக்குன்னு தான் கண்டிப்பா சொல்லணும். முக்கியமான நேரத்தில நம்ம புஷ்னாய் வந்து அவர் பங்கு 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. வாஷிங்டன் சுந்தர் ஆஸ் யூசுவல் எப்பவும் போல தான். அவருக்கான கடமைய கண்டிப்பா செய்வாரு. அது பவுலிங்கா இருக்கட்டும், பேட்டிங்கா இருக்கட்டும். எப்ப தேவையோ வந்து அவர் ஆல்ரவுண்டரா அவரோட பங்களிப்பு கண்டிப்பா இந்தியன் டீமுக்கு இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஜிம்பாப்வே டீம் அண்ட் இந்தியன் டீம் பார்க்கும்போது, கண்டிப்பா இந்தியன் டீம் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. நான் இதுக்கு முந்தின வீடியோ கூட சொல்லியிருந்தேன். ஐபிஎல் ஹீரோஸ் வந்து 0 வரக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே ரீசன் தான் நம்ம கேப்டனும் சொல்லியிருக்காரு. ஸோ இப்ப இருக்க நம்ம இந்தியன் டீம்ல வந்து யங் பிளேயர் நெறைய பேர் இருக்காங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தான் வந்து இந்தியன் டீமுக்கே டெபியூட் ஆயிருக்காங்க. அதுலயும் வந்து அப்ராட் வந்து விளையாடுறன்றது இன்னொரு கண்ட்ரில வந்து விளையாடுறது தான் கொஞ்சம் கஷ்டமானது தான். அதுக்கு அடாப்ட் ஆக அவங்களுக்கு டைம் ஆயிருச்சு. அந்த பிரஷர் தான் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ச மிஸ் பண்ணிட்டோம். இன்னமேட்டு அந்த பிரஷர் இருக்காது. கண்டிப்பா எங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கன்டின்யூ ஆகும் தொடரும்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதன் மூலமா அபிஷேக் சர்மா ஓப்பனிங்ல அவரோட முத்திரைய பதிச்சிருக்காருன்னு தான் கண்டிப்பா சொல்லணும். எல்லாத்தோட முக்கியமா தீபக் ஹூடா வந்து ஒரு ரெக்கார்ட் வச்சிருந்தாரு. அ இந்தியாவுக்கு டெபியூட் ஆகி 3வது இன்னிங்ஸ்ல செஞ்சுரி போட்டது. இப்போ இவர் 2ண்ட் இன்னிங்ஸ்ல செஞ்சுரி போட்டிருக்காரு. இதுதான் இப்போ ரெக்கார்டா இருக்கு. ஸோ தீபக் ஹூடாவோட ரெக்கார்ட பிரேக் பண்ணி அபிஷேக் சர்மா தான் இப்போ ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ஸோ 100 அடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, அவுட் ஆயிட்டாரு. அது என்னன்னு தெரியல. நம்ம இந்தியன் டீம் பிளேயர்ஸ்க்கு அது ஒரு பிளாக் மார்க் மாரி தான் இருக்கு. 100 அடிச்ச உடனே அவுட் ஆகுறதுன்றது ரெகுலரா சில பேருக்கு நடக்கும். அது அபிஷேக் சர்மாவுக்கும் நடந்திருக்கு. ஓகே. அதுக்கு முந்தின நாளே அவுட் ஆகாம 100 அடிச்சோனே அவுட் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு நெறைய பேரு அதுக்கும் சந்தோஷப்பட்டு தான் இருக்காங்க. இது எல்லாத்த விட அபிஷேக் சர்மா அடிச்ச அந்த ஆக்டர் சிக்ஸும் வந்து எல்லாராலும் பேசப்பட்டுட்டு இருக்கு. ஸோ யுவராஜ் சிங்கோட கம்பேர் பண்றாங்க. இன்னும் சில பேர் வந்து ரோஹித் சர்மா இடத்துக்கு கரெக்டான ஆள் வந்துட்டாரு. அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து ரிங்கு சிங் அடிச்ச அந்த 6 19 ஓவர்ல 4வது பால் அடிச்ச அந்த 6 வந்து 104 மீட்டர் அடிச்சிருக்காரு. ஸோ அந்த 6லயே வந்து ஜிம்பாப்வே வந்து டோட்டலா வந்து கொலாப்ஸ் ஆயிட்டாங்கன்றது தான் உண்மை. ஸோ அப்பயே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த மேட்ச் வந்து நம்ம கைவிட்டு போயிருச்சு அப்படின்னு. ஸோ ரிங்கு சிங் வந்து அதுக்கடுத்து அடிச்ச அந்த ஸ்ட்ரைக் ரேட்ட பார்த்தோன்னே அவங்க எல்லாருமே அவங்க ஆஃப் ஆயிட்டாங்க. அப்பயே ஆஃப் ஆயிட்டாங்க. அதுக்கடுத்து வந்து அக்ரெசிவா ஆடணும்னு நெனச்சாங்க. ஆனா முடியல. சடசடன்னு எல்லா விக்கெட்டும் எடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் 13 ரன் வித்தியாசத்துல அவங்க வின் பண்ணாங்க. 2வது நம்ம அவங்களுக்கு பதிலடி குடுக்கும் விதமா 100 ரன்கள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கோம். ஸோ இந்த ஒரு வெற்றி தான் இப்ப எல்லாராலயும் வந்து இதுதான் ரிவெஞ்சுன்னு சொல்ற மாரி எல்லாராலும் கேட்கப்படுது. ஸோ இதுவரைக்கும் பாகிஸ்தான் சைட்ல இருந்து எந்த ஒரு சத்தமும் கேட்கலன்னு தான் உண்மை. ஸோ எல்லாருமே அப்படியே சைலண்ட் ஆயிட்டாங்க. ஸோ இதற்கடுத்து வர மேட்ச்ல இந்தியா எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணப்போகுது? 2வது அந்த பிளேயிங் 11 இந்த மேட்ச்ல கூட சாய் சுதர்ஷன் உள்ள கொண்டு வந்தாங்க. ஸோ கலீல் அகமதுக்கு பதிலா அவர கொண்டு வந்திருந்தாங்க. அது ஒரு நல்ல மூவ் தான் கண்டிப்பா நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல கலீல் அகமது ரொம்ப திணறுனாரு. ஸோ திணறுனாருன்றத விட அவரோட கேட்சஸ்லாம் ட்ராப் ஆச்சு. இருந்தாலும் அவரும் நல்ல பவுலர் தான். ஸோ அதுக்கு பதிலா ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் குடுத்துருந்தாங்க. ஆனா சாய் சுதர்ஷனுக்கான பேட்டிங் ஆப்ஷன் கிடைக்கல. அதுக்கு மேல இவங்களே வந்து முடிச்சுட்டாங்கன்றது தான் உண்மை.
சரி, இப்ப அடுத்து வரக்கூடிய மேட்ச்ல இந்தியா எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது, 2வது பிளேயிங் லெவல் எப்படி சூஸ் பண்ண போறாங்க இருக்கிறதுல பெரிய கன்ஃப்யூஷனா இருக்கு. ஸோ இது சம்பந்தமான வீடியோஸ்ல அடுத்த வீடியோ உங்களுக்காக குடுக்க நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது சண்முகம்.